கற்பனையானாலும் கல் சிலையானாலும் கந்தனே உன்னை மறவேன். ஓம் சரவணப ஓம். இன்னைக்கான வீடியோவில் முருகரை பற்றின பிரம்மாண்டமான நம்ப முடியாத பல தகவல்கள் பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். மேசில் இருக்கிற விஷயங்கள் நிறைய எனக்கு கொடுத்துட்ருக்காரு, காமிச்சிட்ருக்காரு. அது கண்டிப்பாக நீங்களும் பார்த்து எந்த மாதிரியாக நம்மளை கடவுள் நம்புனா எப்படியெல்லாம் நடத்துகிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை எல்லோரும் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோட கடைசியில் முருகர் என்ன நடத்தினார், என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். முருகன் பாட்டில் ஒரு பாட்டு வரும். கபட மாயாஜாலங்களுக்கும் அதிபதி என் வேலனே, அழகு என்றால் முருகு எந்தன் ஆதித்தமிழின் தெய்வமே, அருள் படைக்கும் முதல்வன் நீயே, செந்தில் ஆண்டவ தெய்வமே, செந்தில் ஆண்டவ தெய்வமே. இந்த பாட்டுக்கு இணங்க முருகர் நடத்துறது தான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நடந்த விஷயந்தான் இது. நம்ம நம்ப முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். எனக்கும் வந்த விஷயந்தான் இது. ஆனால் இதை தாண்டி நான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்னோட பர்த்டேயாக இருந்ததுனால நான் முருகர்கிட்ட எனக்கு நீ பர்த்டே கிஃப்டாக ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விளக்கு பொருத்திட்டு வீட்டில் இருந்து நான் வெளியே போயிட்டேன். நான் வர்றதுக்கு நைட் ஆகிடுச்சு. நான் விளக்கு பொருத்தி வச்சுட்டு கிளம்பி போயாச்சு. ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் முருகர்கிட்ட கேட்டேன், ஏன் முருகா, நான் உங்ககிட்ட பர்த்டேக்கு கிஃப்ட்டு கேட்டிருந்தேனே, நீ எனக்கு என்ன கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் விளக்குக்கிட்ட போய் நின்னாச்சு. அதுக்கு முன்னாடி நான் பூஜை பண்ணுறதுக்காக மேலே எடுத்து வச்சுருக்கிறப்போ பார்த்த விஷயந்தான் அந்த தட்டு இருந்த இடத்துல ஓம் அப்படின்னு வந்திருக்கு. முருகரோட வேல் இருந்த இடத்துல ஒரு பிளேட்டில் நான் வச்சுருக்கேன். அந்த இடத்துல வந்தது தான் இது. அப்படியே தத்ரூபமாக ஓம் அப்படின்னு அழகாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் நான் வேண்டிக்கிட்டு கேட்ட உடனே நான் எப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு விளக்க பார்க்குறேன். விளக்கில் இப்படி இருந்தது நான் போகிறப்போ. ஆனால் கொஞ்சமாக அது வடிவத்தை மாறி கொடுத்து, நீங்கள் அதாவது இதை நம்பத்தக்கதா அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு கூட அவர் சான்ஸே கொடுக்கல. நீங்கள் இந்த தீபத்தில் பாருங்கள், மேலே அவ்வளோ அழகாக அந்த தீப ஒளியில் அந்த சிகப்பு கலராக வந்திருக்கிற அதை பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு தத்ரூபங்கள் நிறைந்த காட்சியாக தான் பிறந்த நாள் பரிசாக எனக்கு என் கந்த கடவுளாம் முருகக்கடவுள் தண்டாயுதபாணி முருகன், பழனி முருகன் எவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாரு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு என்ன தவம் செய்தேனோ அப்படின்னு தான் யோசிக்கிற அளவுக்கு அவர் கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு அப்படி என்ன கொடுத்துட்டாரு அப்படின்னு நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணும். கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் அது என்ன அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நீங்களே மெய் சிலிர்த்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு கடவுள் நடத்திருக்காரு அப்படின்னு சொன்னால். ஸோ வாங்க அது என்னென்னு காமிக்கிறேன். திரியில் தத்ரூபமாக கடவுளோட கால் தடமும் அந்த பாத அடையாளமும் கை விரலோட கட்டை விரலும் தத்ரூபமாக வந்திருந்துச்சு. இதை நான் கண்ணாலேயே பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது. நான் பார்த்த நிமிஷம் அந்த கால் பாதம் அப்படியே நான் பார்த்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக கீழே விழுந்துருச்சு. ஸோ அந்த கீழே விழுந்ததுக்கப்புறம் அதோட ரூபமே அப்படியே மாறிடுச்சு. ஸோ அந்த கீழே விழுந்ததை நான் சும்மா இருப்பேனா, உடனே எடுத்து என் கை விரலில் தாங்கி நான் அதை ஃபோட்டோ எடுத்தேன். உண்மையிலே இது வந்திருக்கு, இது நிஜமாக வந்தது. பார்க்கவே கண்கொள்ளா காட்சி. இந்த வீடியோவை நான் நேற்றே கொடுக்க வேண்டியது, பட் சில பிரச்சனைனால என்னால் கொடுக்க முடியலை. இன்றைக்கி பங்குனி உத்திரம், இன்றைக்கி தான் அவர் உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு போல இருக்குது. ஏன் மூலமாக
பல பக்தர்களுக்கு வந்து நிறைய நடக்குது. இது காண கிடைக்காத அற்புதங்களாகவே வந்து இருக்குது. நான் கேட்டதுக்கு இணங்க நான் இவ்வளோ பெருசாலாம் அவர்கிட்ட எதிர்பார்க்கல. ஆனால் வந்து கால் பாதத்தையும் கை விரலையும் காமிச்சு என்னை வந்து மெய்சிலிர்க்க வச்ச என் முருகனுக்கு அரோகரா என்றுமே கடமைப்பட்டுள்ளேன் முருகனுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என் பழனிமலை முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.